மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே செக்கானூரணி அரசு கள்ளர்பள்ளி மாணவர் விடுதியில் மாணவர் ராகிங் செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தை அளித்த புகாரில் செக்கானூரணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 மாணவர்கள் மீது வழக்கு பதிந்திருப்பதாக தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. சம்பவத்தை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட மாணவன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கவனக்குறைவாக செயல்பட்டதாக விடுதி பாதுகாவலர் பாலமுருகனை கல்வி அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்திருப்பதாகவும் தற்போதைய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகிங் விவகாரத்தில் 4 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருமங்கலம் அருகே அரசு மாணவர் விடுதியில சக மாணவனை நிர்வாணப்படுத்தி தாக்கிய வீடியோ வைரலான விவகாரத்துல 4 சிறார்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்துல இருக்கிற செக்கானூரணி அப்படிங்கிற ஊர்ல அரசு கல்லர் பள்ளி மாணவர் விடுதி செயல்பட்டு வருது. இந்த விடுதியில பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது அரசு கல்லூரியில பயிலும் மாணவர்கள், அரசு தொழில் பயிற்சி ஐடிஐ பள்ளியில் மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தங்கி பயின்று வர்றாங்க. இந்த நிலையில பள்ளியில படிக்க முடியாம இடையில வகுப்பை நிறுத்திய சிலரை செக்கானூரணி அரசு தொழில் பயிற்சி நிறுவனத்துல கடந்த 11ஆம் தேதி புதிதாக தொழில்நுட்ப பயிற்சி நிறுவன முதல்வர் சேர்த்திருக்கிறாரு. இதுல மதுரை மாவட்ட கள்ளிக்குடி அருகே உள்ள வில்லூர் கிராமத்தை சேர்ந்த மாணவர், அதே மாதிரி தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் 3, மதுரை அச்சம்பத்து பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தொழிற்பயிற்சி நிறுவன முதல்வர் பரிந்துரையின் பேர்ல செக்கானூரணி அரசு மாணவர் பள்ளி விடுதியில் உள்ள ஒரே அறையில் தங்கி பயின்று வராங்க. இந்த நிலையில இந்த மாணவர்களில் ஒருவரை சக மாணவர்கள் நிர்வாணப்படுத்தி கேலி கிண்டல் செய்து அடிப்பதை அறையில் இருந்த மாணவன் தனது செல்போனில் வீடியோவாக பதிவிட்டு அதை பாதிக்கப்பட்ட மாணவன் தந்தையிடம் காண்பித்திருக்கிறாரு. மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலானது. இந்த வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த வீடியோ தொடர்பாக விடுதி பாதுகாவலர் பாலகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட மாணவர்களை விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை செக்கானூரணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில அந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு அதுல மாணவர்கள் அனைவரும் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள தெரிய வந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவனை சக மாணவர்கள் அவரது ஆடையை கலட்டி நிர்வாணப்படுத்தி ராகிங் செய்ததாகவும் தெரிய வந்தது. இதனை அடுத்து தேனி மாவட்டம் கோட்டூர், மதுரை அச்சம்பத்து பகுதியைச் சேர்ந்த வில்லூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த சம்பவத்தை வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பிய தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையைச் சேர்ந்த மாணவன் உட்பட 4 சிறார்கள் மீது உடன் பயின்ற மாணவனை கேலி கிண்டல் செய்து தாக்கியதால் ராக்கிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில அரசு பள்ளி மாணவர் விடுதியில தங்கி சக மாணவனை கேலி கிண்டல் செய்து தாக்கிய வீடியோ வைரலானதை தொடர்ந்து விடுதி பாதுகாவலர் பாலகுமாரன் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி அவரை கல்வி அதிகாரிகள் சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தற்காலிகமாக சுபாகரன் என்பவரை விடுதி பொறுப்பாளராக நியமித்ததோட அரசு மாணவர்கள் விடுதியில சக மாணவனை நிர்வாகப்படுத்தி ராக்கிங் செய்த வீடியோ வைரலான சம்பவம் தமிழகம் முழுவதும் ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.